ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெஸ்ட் சேனல். நமக்கு ஒரு சூப்பரான ஏர்னிங் பற்றி பார்க்க போகிறோம். அந்த ஆப் யூஸ் பண்ணி உங்களை 500 மேலே ஏர்ன் பண்ண முடியும். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஏர்ன் பண்ணி பார்த்தீங்கன்னா 500 வந்து வின் பண்ணியிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து சக்ஸஸ்னு வந்து பார்த்தீங்களா, டேரெக்டாக பார்த்தீங்கன்னா என் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ பாருங்கள், உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் காட்டுறேன். 480 ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. இதில் பார்த்தீங்கன்னா 500 வந்து நம்ம வின் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா ட்ரான்சாக்ஷன் சார்ஜ்னு 20 எடுத்துருவாங்க. இதை வாங்க எப்படி வின் பண்ணுறது காட்டுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வாங்க ஆப்புக்குள்ளே போகலாம். ஆப்புக்குள்ளே போகிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் கீழே பார்த்தீங்கன்னா லிங்க் கொடுத்துருங்க. அதை கிளிக் பண்ணி டேரெக்டாக க்ரோம்குள்ளே போகும். நம்ம ப்ரௌசருக்குள்ளே போகும். ப்ரௌசரில் போய் நம்ம ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ண முடியும். இப்போ வாங்க ஆப்புக்குள்ளே போகலாம். ஆப்பை கிளிக் பண்ணி வந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டவுன்லோட் கேட்கும். டேரெக்ட் டவுன்லோட் கொடுத்துங்க. டவுன்லோட் கேட்ட உடனே அடுத்த பேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒன்று கிரியேட் ஆகும். இந்த மாதிரி இதுலேயும் இங்கே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். இதை கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி லோடிங் ஆகும். லோடிங் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று கிரியேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைல் நம்பர் கீழே பாஸ்வேர்டு கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கெட் ஓடிபின்னு கொடுத்து அதுக்கு ஓடிபி வந்து அந்த நம்பருக்கு இங்கே கொடுத்த நம்பருக்கு அந்த ஓடிபி வரும். அதில் எடுத்து இதில் என்ட்ரி கொடுத்து கீழே சப்மிட் கொடுத்துருங்க. சப்மிட் கொடுத்த உடனே இந்த மாதிரி பேஜ் ஒன்று மெயின் பேஜ் ஒன்று கிரியேட் ஆகும். இதில் தான் நம்ம எப்படி ப்ளே பண்ண போகிறோன்னு பார்க்குறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டண்ட்டாகவே 15 ரூபா கொடுப்பாங்க. என்ன ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்கலாம், நீங்கள் என்னங்க நீங்கள் 500 சொன்னீங்க, இந்த இடத்துல 15 ரூபா தராங்கன்னு. இது வந்து நம்ம சும்மா விளையாடுறதுக்குன்னு கொடுத்துருக்காங்க. இது எந்த யூஸும் இல்லை. இப்போ வாங்க நான் உங்களுக்கு எப்படி விளையாண்டு உங்களுக்கு ஏர்ன் பண்ணுறேன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 10 இருக்கு பார்த்தீங்களா, அந்த 10 பண்ணி கிளிக் பண்ணிங்க. 10 பண்ணி கிளிக் பண்ண உடனே உள்ளே இந்த மாதிரி பேஜ் ஒன்று கிரியேட் ஆகும். இதில் வந்து ஃபஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 1 to 20 இருக்கு பார்த்தீங்களா, இதை தான் நம்ம ப்ளே பண்ண போகிறோம். நீங்கள் ப்ளே பண்ணி ரொம்ப இதெல்லாம் பண்ண முடியாது. ஜஸ்ட் உள்ளே போயிட்டு வெளியே வந்தால் உங்களுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிரும். இப்போ வாங்க இந்த 10 இந்த ப்ளே நவ் இருக்கு பார்த்தீங்களா, ப்ளே நவ் கிளிக் பண்ணிக்கங்க. ப்ளே நவ் கிளிக் பண்ணி இந்த மாதிரி எனக்கு லோட் ஆகிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளே போகும். இந்த மாதிரி பேஜ் கிரியேட் ஆகும். எல்லோரும் ப்ளே பண்ணிகிட்டு இருப்பாங்க. நம்ம போய் இடையில போய் ஆட் ஆகிக்குவோம். ஆட் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் ஒன்று ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த கார்டு வரும். அந்த கார்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு பக்கத்தில் பேக்குன்னு கேட்கும். அந்த பேக் கேட்கும்போது நம்ம பேக் கொடுத்து வெளியே வந்தால் போதும். இந்த மாதிரி நீங்கள் ஒரு 5-6 டைம் பண்ணிங்கன்னா போதும். உங்களுக்கு டேரக்ட் அமௌண்ட்டில் இந்த மாதிரி பேக் கேட்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல பேக்கை கொடுத்துருங்க. பேக் கொடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி கேம் முடிச்சுன்னா அடுத்த நெக்ஸ்ட் கேம் விடணும். இந்த மாதிரி ஒரு 6 டைம் நீங்கள் விளையாடணும். 6 டைம் விளையாடணுன்னு உங்களுக்கு அந்த மினிமம் ஒரு 6 டைம் to 10 டைம் விளையாண்டா போதும். உங்கள் அமௌண்ட் அந்த 500 ரூபா வந்து டேரெக்டாக உங்கள் இதில் போய் விட்ரா பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நெக்ஸ்ட் கேம் விளையாடலாம். கொஞ்சம் ஒரு 5-6 டைம் விளையாடணும். உங்களுக்கு விளையாண்டு காட்டுறேன் எப்படின்ட்டு. அதுக்கு இந்த மாதிரி பார்த்தீங்களா, மறுபடியும் நம்ம சீன் கொடுக்கணும். இந்த சீன் கொடுத்துட்டோம்னா நம்ம இந்த மாதிரி கார்டு 3 கார்டு திரும்பவும். நீங்கள் வேறு எதுவும் பண்ண வேண்டியதில்லை. இந்த ரவுண்டு பார்த்தீங்களா, ஒருத்தர் விளையாண்டுருப்பாங்க. இந்த ரவுண்டு உங்ககிட்ட வரும்போது இந்த இடத்துல இந்த பேக்கை நீங்கள் கொடுத்துருங்க. பேக் கொடுத்தனே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த 3 பேர் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த 3 பேரில் யார் வின் ஆகிறாங்கன்றதில் காட்டும். அதுக்கப்புறம் மறுபடியும் ரீஓப்பன் மேட்ச் ஆகும். அந்த மாதிரி மேட்ச் ஓப்பன் ஆகும்போது நீங்கள் சும்மா ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. சும்மா உள்ளே போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேக் கொடுத்தா போதும். பேக்குன்ற இடத்துல வருது பார்த்தீங்களா, பேக் வந்தோடனே நீங்கள் விஎஸ் வந்த உடனே இந்த மறுபடியும் ரீமேட்ச் ஸ்டார்ட் ஆகும். நீங்கள் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வேண்டியது இருக்காது. மறுபடியும் ஆரம்பிச்சு பார்த்தீங்களா, மறுபடியும் சி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு மறுபடியும் இந்த இடத்துல பேக் இருக்குது. பேக் கொடுத்துருங்க. பேக் கொடுத்து இந்த மாதிரி பேக் இருக்குதுங்களா, பேக்கெட் உடனே இந்த மாதிரி இவங்க விளையாடுவாங்க. இவங்க 2 பேர் விளையாடும்போது இவங்க 2 பேர் யார் வின் ஆன பிறகு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து வெளியே போக முடியும். இப்போ வாங்க எப்படின்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இவங்க 2 பேர் விளையாடின பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மெனு பட்டில் பார்த்தீங்கன்னா லீவ் டேபிள் இருக்குதுங்களா, விஎஸ் வந்த பிறகு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லீவ் டேபிள்னு இருக்கும். அந்த லீவ் டேபிளை கிளிக் பண்ணுங்க. லீவ் டேபிளை கிளிக் பண்ணால் வெளியே வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஒன்று கிரியேட் ஆகும். இதில் இன்ட்டு கொடுத்துருங்க. இன்ட்டு கொடுத்தோன்னா இப்போ நம்ம அமௌண்ட் வந்து எங்கே ஆட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த இடத்துல ஒரு விநாயகர் ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, இந்த விநாயகரை கிளிக் பண்ணுங்கள். விநாயகரை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி லோட் ஆகும். நம்ம அமௌண்ட் இருக்கிற இடத்த பார்க்குறோம். இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா அமௌண்ட்டு 499. 500 ரூபாய்க்கு 1 ரூபா கம்மியாக இருக்கும். இதை வந்து எப்படி நம்ம 500 ரூபாயை மாற்றணும் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். இந்த இடத்துல ஸ்பின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஸ்பின்னை தான் கிளிக் பண்ணி நம்ம விளையாட போகிறோம். அந்த ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பின்னு நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுப்பாங்க. இதிலிருந்து வந்து அமௌண்ட் வந்து எனக்கு ஆட் ஆகும். இது 3 ஸ்பின் விளையாட உங்களுக்கு வந்து அதில் வந்து ஆட் ஆகும். 10 பைசா வரும், 20 பைசா வரும், 30 பைசா வரும், 50 பைசா வரும். நீங்கள் உங்கள் லெக்கை பொறுத்து அதில் எத்தனை பைசா வரும் அத்தனை பைசா வரும். இப்போ நம்ம உங்களுக்கு நான் விளையாண்டு காட்ட போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பின்னு நான் விளையாட போகிறேன். பெஸ்ட் லேக் நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்போ வந்து இதில் கிளிக் பண்ண உடனே இங்கே ஏறுது பார்த்தீங்களா, அடுத்து 10 பைசா ஏறிடுச்சு பார்த்தீங்களா. உடனே இன்ஸ்டன்ட்டே உடனே ஏறுது பார்த்தீங்களா. மறுபடியும் நம்ம செகண்ட் ஸ்பின்னை இது பண்ண போகிறோம். இந்த மாதிரி செகண்ட் ஸ்பின்னை நமக்கு என்ன கிடைக்க போகுதுல, உங்களுக்கு என்ன கிடைக்கலாம். எனக்கு மறுபடியும் 10 பைசா கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். 10 பைசா மறுபடியும் எனக்கு இப்போ பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு 499 ரூபா 30 பைசா கிடச்சிருக்கு. எனக்கு லாஸ்ட் ஸ்பின் இருக்குது. அது மறுபடியும் நான் கிளிக் பண்ண போகிறேன்.
லாஸ்ட் ஸ்பின் கிளிக் பண்ணி எனக்கு கோல்டு கம்மியாக வரலாம், 10 பைசா வரலாம், 30 பைசா வரலாம், 50 பைசா வரலாம், எனக்கு எப்படி வேணாலும் வரலாம். எனக்கு இப்போது டபுள் இன்னொரு 3 ஸ்பின்னு ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இந்த 3 ஸ்பின்னை விளையாண்டு நம்ம மறுபடியும் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மறக்காமல் விளையாடுங்க. இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. மறுபடியும் எனக்கு 10 பைசா கிடைக்கலாம், 30 பைசா கிடைக்கலாம். எனக்கு மறுபடியும் 10 பைசா கிடைச்சிருக்கு, 30 பைசா கிடச்சி, 20 பைசா கிடச்சிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு 499 ரூபா 50 பைசா ஏறி இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் மறுபடியும் 2 ஸ்பின் பேலன்ஸ் இருக்குது, அதை விளாண்டு உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்க்கலாம். யாரும் மிஸ் பண்ணாமல் இந்த கேம் விளையாடுங்க. மறுபடியும் எனக்கு 10 பைசா கிடச்சிருக்கு. மறுபடியும் எனக்கு 10 பைசா கிடச்சிருக்கு. இங்கே பார்த்தீங்களா, நான் 499 ரூபா 60 பைசா. நீ லாஸ்ட் ஸ்பின் இருக்கேன். எனக்கு என்னோடய லக்கு பார்க்கல எப்படி இருக்குன்ட்டு. இப்போ ஸ்பின்னை நான் ஸ்பின் பண்ணியிருக்கிறேன். இப்போ பாருங்கள், எனக்கு எங்கே 499 ரூபா 60 பைசா இருக்குது. எனக்கு பார்த்தீங்கன்னா பெட்டர் லாக் நெக்ஸ்ட் அப்படின்னு வந்திருக்கு. பெட்டர் லாக் நெக்ஸ்ட்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பெட்டர் லாக். இப்போ வந்து இந்த மறுபடியும் எப்படி நம்ம இந்த மணியை வந்து எப்படி உங்களுக்கு எடுக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த ஸ்பின் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, ஸ்பின் ஆப்ஷன் கொடுத்த உடனே இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்வைட் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு இருக்கும். இந்த இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை கொடுத்துருங்க. இன்வைட் ஃப்ரெண்ட்ஸை கொடுத்த உடனே இந்த மாதிரி உங்களுக்கு சோஷியல் மீடியா வந்து உங்களுக்கு வந்து முன்னாடி வந்து ஷோ ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்காங்களோ அந்த சோஷியல் மீடியாவில், இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப்பில் இருந்தாங்கன்னா வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமே, ஃபேஸ்புக்கில் இருந்தால் ஃபேஸ்புக்கு, இந்த மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எங்கெங்கே இருக்காங்களோ அவங்களுக்கு இதில் ரெஃபர் லிங்க் அனுப்பிச்சி விடுங்க. அந்த ரெஃபர் லிங்க் அனுப்பிச்ச விட்ட உடனே அவங்க இன்ஸ்டால் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு டைம் பார்த்தோம் பார்த்தீங்களா, உள்ளே போய்ட்டு 6 டைம் விளையாண்டு வெளியே வந்து அவங்களுக்கு நம்மளுக்கு 499 ருபீஸ் கிடைக்குதுன்னு. அது ஜஸ்ட் நீங்கள் அவங்க உள்ளே போய்ட்டு விளையாண்டு 6 டைம் வெளியே வந்தால் போதும். உங்களுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 டைம் கிடைக்கும். அவங்க எத்தனை டைம் விளையாடுறாங்களோ, இப்போது ஒருத்தவங்களுக்கு நீங்கள் இன்வைட் பண்ணிங்கன்னா அவங்க விளையாண்டாங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்பின் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் எத்தனை பேருக்கு ரெஃபர் பண்ணி வர்றீங்களோ அத்தனை ஸ்பின் கிடைக்கும். அந்த ஸ்பின்னில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். வெறும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 40 பைசா எடுத்திங்கன்னா போதும், உங்களுக்கு 500 ரூபா வரும். டேரெக்டாக உங்கள் அந்த 500 ரூபாயை உங்கள் டேரெக்டாக பேங்க்கில் ஆட் பண்ணி நீங்கள் விட்ரா பண்ணிக்க முடியும். இப்போ விட்ரா ஆப்ஷன் எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். கீழே அந்த இடத்துல விட்ரா பண்ணுறது பார்த்தீங்களா, இந்த விட்ரா கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே இந்த இடத்துல பேஜ் ஒன்று க்ரியேட் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா விட்ரா டு பேங்க் கார்டு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டுருந்தீங்கன்னா இந்த இடத்துல பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணுங்கள். பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்புட் அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், அதை போடுங்க. அதுக்கப்புறம் இன்புட் ஒரு யூசர் ஐடி யூசர் நேம் இருக்கும், அதை போடுங்க. இன்புட் ஃபோன் நம்பர் இருக்கும், அதை போடுங்க. பேங்க் நம்பர்னு இருக்கும், இந்த பேங்க் நம்பரை போட்டுருக்கு. அதுக்கப்புறம் பேங்க் நம்பர் நம்ம தான் மேனுவலில் செலக்ட் பண்ணிருக்கோம். இந்த இடத்துல செலக்ட் இருக்குது பார்த்தீங்களா, செலக்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே அந்த இடத்துல பேங்க்கு எந்தெந்த பேங்க் இருக்கோ அந்த இடத்துல பேங்க்கு ஷோ ஆகும். இந்த இடத்துல ஷோ ஆகுது பார்த்தீங்களா, அதில் நீங்கள் எந்த பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கீங்களோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஐஎஃப்சி கோட் இருக்கும். நீங்கள் கொடுத்த அக்கௌண்ட் நம்பர் இருக்கும், அந்த பேங்க் கரெக்டாக இருந்தால் அதோட ஐஎஃப்சி கோடை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உங்கள் மெயில் ஐடி போட்டுங்க. மெயில் ஐடி போட்டு இந்த இடத்துல சேவ் இருக்குது பார்த்தீங்களா, சேவ் கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக உங்கள் அமௌண்ட் போய் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிரும். இதை யாரும் மிஸ் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ரெஃபரிங்க்கு அனுப்பி நீங்கள் அந்த ஸ்பின்னை வந்து மறக்காமல் ஸ்பின் பண்ணி முழுசாக 500 ரூபாய் எடுக்கிறதுக்கு எல்லாம் எடுங்க. யார் யார் எடுத்துருக்கீங்கன்னு கமெண்ட்டில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு சூப்பரான ஆப்பில் நான் வந்து உங்களை பார்க்குறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.